வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டமாலு டமாலுங்க தான். பல டமாலுங்க நியூஸ் இருக்கு இன்னைக்கு. கோல்டு ஃப்ளாட், ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டமால். நம்ம ஊரில் ஸ்டெடியாக நிற்குது. ஏன் நிற்குது? பெரியவர் சொன்ன மாதிரி ரூபாவை செஞ்சுரிக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். 95.20 95 தாண்டிடுச்சு. நேற்று க்ளோசிங் லோ 94.84. இன்றைக்கி உங்கள் டாலரை எடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் விற்றார்னா திரும்பி 95 கீழே போகும். ஆனால் எவ்வளோ நாள் பூத்துங்கிறது நம்மளுக்கு தெரியல. பல நாள் பூத்து ஒரு நாளை முடியணும். அதனால் செஞ்சுரி நிச்சயம் 125 லட்சியம். இங்கே தான் நீங்கள் கேட்டுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது செஞ்சுரி நிச்சயம் 125 லட்சியம். அதனால் ரூபா டமால் ஆனதுனால தங்கம் தப்பிச்சிருச்சு. ஸோ கச்சா எண்ணெய் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே 120 நெருங்கிடுச்சு. அப்படின்னா ஸ்பாட்டில் 130 இப்படி இருக்கும். அதனால் இந்தியாவுக்கு என்ன ஆகும்? ஹைதராபாத்தில் நேற்று சில பங்க்குகளில் டீசல் ஷார்ட்டேஜ்னு என் சொந்தக்கார ஒருத்தர் சொன்னார். 2 ஹவர் வெயிட்டிங் லிஸ்ட்டு, 2000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் டீசல் போடலை. ஸோ என்ன ஆக போகிறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி அது ஒரு பங்காக இருக்கலாம், இல்லை ஒரு 2 ஏரியாவில் இருக்கலாம். பட் நம்மளுக்கு நியூஸ் இது மாதிரி வந்திருக்குது. இப்போ அடுத்தது ஆயில் போயிடுச்சுன்னா அமெரிக்கா ட்ரம்ப் சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நேவல் பிளாக்கேடு கண்டினியூஸ் அப்படின்ட்டார். இது வரைக்கும் பாகவதர் $25 பில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாரு 2 மாதத்துக்கு. ஸோ இதுதான் முதல் நியூஸ். மார்க்கெட்டை தலையில் காராங்கல் போட்ட மாதிரி பொத்துன்னு போட்டான். 2 நாள் ஏற்றுற மாதிரி ஏற்றினதை ஒரே நாளில் அடித்து 23,900 கீழே போயிடுச்சு. 23,850 நான் பார்த்தேன். மார்க்கெட் ஏறினா திரும்பி போட்டுருவாங்க, தான் லெவல். நியூஸ் எல்லாம் பேடாக தான் இருக்குது. ஏர்னிங்ஸ் இல்லை, மார்க்கெட் மெதுவாக இறங்கும். நேற்று ஐடிசி குப்புன்னு ஏறிச்சு. ஏண்டா ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தம் விலையெல்லாம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தம் விலையை ஐடிசி ஏற்றினா என்ன ஆகும்? சைனா லென்ஸ் பகுதிங் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சைனாவுக்கு கடன் பட்டிருக்கிறோம். சைனாவை எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு நம்ம பார்க்குறோம். அதனால் சைனா சிகரெட் இந்தியாவில் விற்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம்ங்கிறத நம்ம பார்க்கணும். என்னை நம்பலைன்னா பக்கத்தில் டீ கடையில் போங்க, சைனா சிகரெட்டு கேளுங்க, ஐடிசி கேளுங்க, விஎஸ்டி கேளுங்க, லலித் மோதியோட பிராண்டை கேளுங்க. லலித் மோதி பிராண்ட், பிஎஸ்டி பிராண்ட், ஐடிசி பிராண்டை கேளுங்க. அப்புறம் சைனா சிகரெட் கேளுங்க. எது சீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். தம் அடிக்கிறவன் எங்கே மாறுவான்னு பாருங்கள். ரெவன்யூ என்ன ஆகும் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. எனவே ஐடிசி ஷேர் ஏறிடுச்சு, நம்மளுக்கு சந்தோஷம். ஸோ இது ஐடிசி பற்றி வந்த நியூஸ், ரைட்டுங்களா? இப்போ வரிசையாக நியூஸை பார்த்துக்கிட்டே வருவோம். முன்னாடி இன்னொரு நற்செய்தியை சொல்லிடுறேன். நம்ம கணக்கு போட்ட மாதிரி கூகுள் தான் இப்போதைக்கு ரேஸில் முன்னணியாக இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஏஐயில் மானிட்டைசிங் டீடு கூகுள் எடுத்த மாதிரி தெரிஞ்சு 81% கூகுளோட ப்ராஃபிட் ஏறி இருக்குது. கூகுளோட க்ளவுட் சேல்ஸ் ஏறி இருக்குது. $375 வரைக்கும் அவங்க ஷேர் விலை ஏறி இருக்குது. நம்ம மறந்துடக்கூடாது. 120 90 நம்ம கன்சிடர் பண்ணோம். நம்மளுக்கு அதில் கன்சிடர் பண்ணும்போது 75லேருந்து $80 வரைக்கும் ரூபா இருந்தது. இன்றைக்கி ரூபா 95. ஒரு டாலருக்கு $20 அம்மையார் கொடுத்துருக்காங்க. ரூபா வீக்கனால் டாலர் ஸ்ட்ரென்த்தனாக $20 கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு $175 நம்மளுக்கு சுந்தர் பிச்சை கொடுத்துருக்கிறாரு. ஸோ $175 ஒரு 50 ஷேர் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கணக்கு பார்த்துக்கோங்க. ரூபாவில் என்ன கெயின்னு. அதுலேயும் நம்ம போட்ட காஸ்ட்லேயும் $20 கிடைக்கும். அதனால் ஓவராலாக இதனால தான் அமெரிக்கன் ஈக்விட்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த உஷாரான விஷயத்தை கண்டுபிடிச்ச எஃபிஐ போன வருஷம் ஃபுல்லாக என்ன எடுத்தானோ அதை 4 மாதத்தில் எடுத்து 1,80,000 கோடியை வெள்ளை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு கொடுக்குற கடன், டாலரில் கொடுக்குற கடன் பொத்துன்னு 25% விழுந்துருச்சு. 2 காரணம். கடனை திரும்பி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், ரூபா விழுது, டாலரில் திரும்பி அடைக்கணும்னா பிரின்சிபலே ஏறும், வட்டியும் ஏறும், பிரின்சிபலும் ஏறும்னு வானாங்கிறாங்க. இன்னொன்று, இப்படி ரூபா விழுந்துகிட்டே இருக்குது, ஃபர்டிலைசர் சப்சிடரி வேறு ஏறுது, அதனால் ரூபாயின் வேல்யூ இன்னும் விழும். அதனால் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு குறைஞ்சதும் பெருசு.
இதனால் என்னென்னா நம்மளுக்குள்ளே வர டாலர் குறையும், ரூபா மேலே ப்ரெஷர் ஏறும், செஞ்சுரிக்கு வழிவைக்கும். ஃபெட்ரல் ரிசர்வில் நேற்று ஒரே அடிதடி சண்டை. 8 பேர் ஃபார், 4 பேர் அகென்ஸ்ட். ஓட்டு போட்டு ரேட் கட் இல்லை, 3.5 to 3.75 இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிட்டாங்க. 1992க்கு அப்புறம் இதுதான் மோஸ்ட் டிசைசிவ் ஃபெட்டு. ஒரு ஆள் ரேட் கட் பண்ணோன்னாங்க. 3 நாள் இந்த ஈஸிங் பயஸ் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரென்த்னிங் பயஸ்ன்னு சொல்லணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. பலே சரியான போட்டி. கெவின் வாஷ் வந்தால் செம்மையாக இருக்கும் ஃபைட்டு. அதே சமயத்தில் ஜெரோம் போல் தான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்த விஷயம், கோல்டு இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் திரும்பி ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு நற்செய்தி. டாடா ட்ரஸ்ட்டில் நியோல் டாட்டா என்ன சொல்கிறாருன்னா, 29,000 கோடி நஷ்டம் ஏர் இண்டியாலேயும் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ்லேயும் நடந்துருக்குது. இட் இஸ் ஓகே, பட் ஏன் லாஸ் ஆச்சு? கேம்பல் மட்டும் பொறுப்பா? மற்றவங்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த 29,000 கோடி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கவர்னன்ஸ் கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுங்கிறாங்க. லிஸ்டிங்க்கும் ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து எப்படி ரிசால்வ் ஆகுறதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரே வருஷத்தில் 144 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் இவி அண்ட் அதர் விஷயத்தில். நாங்கள் ஒரு குளோபல் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டாக மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 10,000 கார் மாதம் விற்கிற எலக்ட்ரிக் கார் ஒரே கம்பெனி அதுதான். டாக்டர் ரெட்டிக்கு கனடாவில் ஒலிம்பிக் விற்கிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு. சன்ஃபார்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு இன்டர்னல் டீம் ரெடி பண்ணிட்டாங்க. ராஜீவ் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டார் டைரக்டராக. ஜூலை 20க்கு அப்புறம் நான் டைரக்டராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாம் மார்க்கெட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையா அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையெல்லாம் இல்லை, வருத்தப்பட வேண்டாம். அது என்னென்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆரம்பித்த போது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, பஜாஜ் வண்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு, ஆட்டோக்கும் பைக்குக்கும் கடன் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்டோ பைக்கு கடன் கொடுத்து பெரிய கம்பெனி ஆகி, அது ஜென்ரலாக லோன் கொடுக்குற கம்பெனி ஆகி, அது இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஒரு ஹோம் ஃபைனான்ஸு அது இதுன்னு போட்டு அது பெரிய கம்பெனி ஆகிடுச்சு. அதனால் பஜாஜ் ஆட்டோக்காவுக்கு லோன் நிறைய கொடுக்க முடியலை. அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ கிரெடிட்னு ஒரு கம்பெனிக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அது கார்டு ரெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க 2 குரூப் கம்பெனிக்கு. ஒரு 2 என்பிஎஃப்சி இருக்கக்கூடாது ஒரு குரூப் கம்பெனிக்குன்னு. அந்த கார்டு ரெயில்ஸில் ஒரு கண்டிஷன், காமன் டைரக்டர் இருக்கக்கூடாதுன்னு. அதனால ராஜீவ் பஜாஜ் ரிசைன் பண்ணுறாரே தவிர ஷேர் ஹோல்டிங்லாம் அப்படியே வச்சுருக்கிறாரு. இந்த பஜாஜோட லோன் போர்ட்ஃபோலியோ 19,000 கோடி இருக்கிறத இந்த பஜாஜ் ஆட்டோ கிரெடிட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ கிரெடிட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக ஓடுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வெல்த் கிரியேஷன், நாட் வெல்த் டிஸ்ட்ரக்ஷனு. இது அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி குஸ்தி கிடையாது. அதனால் இது பஜாஜ் இல்லை யாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்களுக்கு நல்ல விஷயம். பஜாஜ் ஃபைனான்ஸோட ப்ராஃபிட்டு 23% ஏறி இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் க்ரோத்தும் சூப்பராக இருக்குது. அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்தியாவில் கிரெடிட் கார்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்களாம். அதில் பப்ளிக் செக்டர் பேங்க் நிறைய வாங்கிட்டா சொல்கிறாங்க. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எனக்கு பஃபெட் மங்கர் சொன்னது ஒன்று தெரியணும். வாட் வைஸ் மென் டூ ஃபர்ஸ்ட், ஃபூல்ஸ் டூ லாஸ்ட் அப்படிம்பாங்க. புத்திசாலிகள் முதல்ல பண்ணுற வேலையை முட்டாள்கள் கடைசியில் பண்ணுவாங்கன்னு. இப்போ வந்திருக்கிறாங்க எஸ்பிஐயை நான் அதில் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா எஸ்பிஐ ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் தான் இந்த கிரெடிட் கார்டு பண்ணாங்க. அது பப்ளிக் செக்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது தனியாக லிஸ்ட் ஆன அப்புறம் எங்கேயுமே போகல. இது மற்ற இருக்கிற கிரெடிட் கார்டெல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுத்துருந்தா அது லாஸ் தான் வரும். ஏன்னா இப்போ கிரெடிட் கார்டு கொடுத்த ஐடிக்காரங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு. அஃபிஷியலாக போன 30 மாதத்தில் டாப் இந்தியன் 4 கம்பெனிஸில் 85,000 பேருக்கு அஃபிஷியலாக வேலை போயிடுச்சு. அதனால் இந்த கிரெடிட் கார்டு, ஹவுசிங் லோன் தான் ப்ராப்ளமாக வரும். ஃபெட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோம் லோன் ஃபோக்கஸை குறைக்கிறாங்க. ஏன்னா இதே ப்ராப்ளம் தான். ப்ராஃபிட்டும் ஏறி இருக்குது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ஏறி இருக்குது.
அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவுசிங் லோனை எல்லாருமே குறைக்க பார்க்குறாங்க. இன்ஃபோசிஸுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அது $500 மில்லியன் மேலே இருக்கும். இது ஒரு அமெரிக்கன் பேங்காக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. பின்னாடி அடுத்த குவார்ட்டர் தான் நியூஸ் தெரியும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் கரெக்டாக தான் ஓடிட்டுருக்குது. லோவர் லோஸ் பண்ணிகிட்ருக்குது. நம்மள்கிட்ட டப்பாஸ் லிஸ்ட் கையில் இருக்குது. அப்பப்போ வேடிக்கை பார்த்து டப்பாஸ் கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. கோல்டையும் அப்பப்போ கவனிங்க. இன்றைக்கி வேதாந்தா ஸ்பெஷல் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. வேதாந்தாவோட ஸ்பெஷல் ட்ரேடிங் ஏன்னா இன்னையோட 4 கம்பெனியாக டீமர்ஜ் ஆகுது. ஜூனில் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதனால் அவர் கடன் குறையுதாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட் டமாலு. மார்க்கெட்டில் இது வெறும் ட்ரெய்லர் தான். முழு படம் மீதி இருக்குது. டப்பாஸ் லிஸ்ட்டை வேடிக்கை பாருங்கள். அவசரப்பட்டு டவுன் த ட்ராக் போய் பேட்டை சுற்றாதீங்க. 1-2 கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் நியூஸ் எல்லாம் இன்னும் இன்ஃப்ளேஷன் ஏறணும், ரூபா சத்தம் அடிக்கணும். இது மாதிரி பல கோல் போஸ்ட்லாம் இருக்குது. அதனால் பொறுமையாக கன்சிடர் பண்ணோன்னா இந்த இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவசரம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.